குப்த பேரரசு இது வந்து ஓல்டு 11th புக்கில் 9th லெசனாக இருக்குது. இந்த லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். குப்த பேரரசு இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு கற்றலை நோக்கங்கள் பார்க்கலாம். கற்றலை நோக்கங்கள் இந்த பாடத்தில் இருந்து மாணவர் அறிந்து கொள்வது குப்தர் பற்றிய சான்றுகள். குப்தர்கள் எப்படி இருந்தாங்க அதோட சான்றுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சமுத்திரகுப்தரின் சாதனைகள், 2ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகள், இந்தியாவிற்கு பாஹியான் வருகையின் சிறப்பு, குப்தர்களின் ஆட்சி, சமூகம், பொருளாதாரம், இலக்கியம், கலை, கட்டடக்கலை, அறிவியல் முன்னேற்றம். அவங்களோட இலக்கியம், கலை, கட்டடக்கலையெல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குப்த கால வரலாற்றை எழுதுவதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றன. குப்தரை பற்றி எழுதுறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இலக்கிய சான்று கிடைச்சிருக்கு. பொறிப்புகள், நாணயங்கள் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கிய சான்றும் கிடைக்கிது, இல்லை ஒரு செப்பு பட்டயம் அந்த மாதிரி பொறிச்சு வச்ச சான்றுகளும் கிடைக்கிது, நாணயமும் கிடைக்கிது அப்படின்றாங்க. குப்த அரசர்களின் பரம்பரையை குறித்து புராணங்கள் குறிப்பிடுகின்றன. குப்த அரசர்களோட பரம்பரை குறித்த புராணங்கள் வந்து பரம்பரையை பற்றி குப்த அரசரோட பரம்பரையை பற்றி புராணங்கள் வந்து குறிப்பிடுது அப்படின்றாங்க. குப்தர்களின் எழுச்சி பற்றி விசாகதத்தரின் எழுதிய சமகால நூலான தேவி சந்திரகுப்தம், முத்திராட்சம் இரண்டும் கூறுகின்றன. குப்தர் எப்படி எழுச்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்திராட்சம் அப்படின்ற 2 நூலும் குறிப்பிடுதுன்றாங்க. குப்தர்களோட எழுச்சி பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்திராட்சம் அப்படின்ற 2 நூலும் குறிப்பிடுது. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி பாஹியான். யாரோட காலத்தில் பாஹியான் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது சந்திரகுப்தரோட காலத்தில் தான் பாஹியான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு. பாஹியான் விட்டு சென்றுள்ள குறிப்புகள் குப்த பேரரசின் சமூக, பொருளாதார, சமய நிலைமைகளை எடுத்து கூறுகிறது. இத்தகைய இலக்கிய சான்றுகள் தவிர மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு போன்ற கல்வெட்டுகளும் குப்த வரலாற்றுக்கு சான்றுகளாக உள்ளன. இது மட்டும் இல்லை குப்தர்களை சொல்ல. அப்புறம் மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டும் குப்தர்களை பற்றி சான்றாக விளங்குது அப்படின்றாங்க. மெக்ரலி கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடுகிறது. மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு அதை பற்றி சொல்வதுன்னா 1ஆம் சந்திரகுப்தரோட சாதனைகளை தான் குறிக்குது. மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தனின் ஆட்சியை பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்றாக விளங்குவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி. அதே சமுத்திரகுப்தரோட ஆட்சியை பற்றி குறிப்பிடுறது தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் என்ன வச்சுக்கன்னா சமுத்திரம் அழகாக இருக்கும். சமுத்திரகுப்தர்னா அலகாபாத்து, மெக்ரலி இரும்புத்தூண்னா 1ஆம் சந்திரகுப்தரோட சாதனையை குறிக்குது. அவரது ஆளுமையும் சாதனைகளும் அக்கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. அந்த கல்வெட்டில் அவரோட ஆளுமை எப்படி இருந்தது, அவரோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அசோகர் நிறுவிய கர்த்தூனில் இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அசோகர் கல்தூன் நிறுவியிருக்காரு, அதில் இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. நாகரி வரி வடிவத்தில் வடமொழியில் இது எழுதப்பட்டது. இது எந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரி வரி வடிவத்தில் வடமொழியில் எழுதியிருக்காங்க. அது எந்த மொழினா வடமொழியில் எழுதியிருக்காங்க. நாகரி வரி வடிவத்தில் வடமொழியில் இது எழுதப்பட்டுள்ளது. ஹரிசேனர் தொகுத்த இக்கல்வெட்டில் 33 வரிகள் காணப்படுகின்றன. இதெல்லாம் நியூ புக்கில் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஹரிசேனர் தொகுத்த இக்கல்வெட்டில் எத்தனை வரிகள் இருக்குன்னா 33 லைன்ஸ் இருக்குது. சமுத்திரகுப்தன் அரியணை ஏறிய சூழ்நிலை, வட இந்தியா மற்றும் தக்காணத்தில் அவர் மேற்கொண்ட படையெடுப்புகள், சமகால ஆட்சியாளர்களுடன் அவர் கொண்டிருந்த உறவுகள், ஒரு கவிஞராகவும் அறிஞராகவும் அவரது சாதனைகள் போன்றவற்றை இக்கல்வெட்டு விவரிக்கின்றது. சமுத்திரகுப்தர் வந்து அரியணை ஏறும்போது என்னென்ன சூழ்நிலை இருந்தது, வட இந்தியா மற்றும் தக்காணத்தில் அவர் என்னென்ன படையெடுப்புகள்லாம் மேற்கொண்டார், ஒரு கவிஞராகவும் அறிஞராகவும் அவரோட சாதனை என்ன, அதெல்லாம் பற்றி குறிப்பிடுறதா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றாங்க. குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் உள்ள உருவங்களும் சொற்றொடர்களும் குப்த மன்னர்களின் பட்டங்கள், அவர்கள் செய்த வேள்விகள் போன்ற விவரங்களை தருகின்றன. குப்த அரசர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்கல்ல, அந்த நாணயங்கள் என்ன இருக்குன்னா அவங்களோட பட்டங்கள், அவங்களுக்கே சூட்டிக்கிட்ட பட்டங்களும் வேள்விகள், அவர் நடத்தின யாகங்கள், அதை பற்றின இது இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. முதலாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வர்றவங்க யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர். இவர்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1ஆம் சந்திரகுப்தர் அவரோட காலம் பார்த்திங்கன்னா
கிபி 320 to 330 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. குப்த மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஃபஸ்ட்டு குப்த மரபை தோற்றுவித்தவரே ஸ்ரீகுப்தர் தான். இவருக்கு அப்புறம் தான் யார் வந்திருப்பா, அவரோட பையன் கடோத்கச்சர். அடுத்து பதவிக்கு வந்தவர் கடோத்கச்சர். இது ஓவரால் ஸ்டோரியை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது புக்கில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இவர்கள் இருவருமே மகாராஜா. ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சரும் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து மகாராஜா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்காரு. இவரது ஆட்சி பற்றி அதிக விவரங்கள் கிடைக்கவில்லை. அடுத்த ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர். இவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவங்க தான் யார்? முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜாதி ராஜா அல்லது அரசருக்கு அரசன் என்று முதலில் அழைக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கச்சருக்கும் மகாராஜா அப்படின்ற பட்டம் தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு அப்புறம் வந்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர். அவர் எப்படி பட்டத்தை சூட்டிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி பட்டம் சூட்டிக்கிறார்னா மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா அல்லது அரசருக்கு அரசன், அரசனுக்கே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் சந்திரகுப்தர் வந்து பட்டம் சூட்டிக்கிறாரு. முதலில் அழைக்கப்பட்டவர். அவரது பரந்த போர் வெற்றிகளை இந்த விருது வெளிப்படுத்துவதாக உள்ளது. லிச்சாவிகளுடன் மன உறவு கொண்டதன் மூலம் அவர் தனது வலிமையை பெருக்கி கொண்டார். அப்போ வந்து முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி அரச வம்சத்து கூட மன உறவு கொண்டிருக்காரு. அதன் மூலமாக அவரோட வலிமை வந்து பெருகிருக்கு அப்படின்றாங்க. அக்குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி என்ற இளவரசியை அவர் மறந்து கொண்டார். இதனால் குப்தர்களின் வலிமையும் புகழும் அதிகரித்தன. இதனால் வந்து குப்தர்களோட வலிமையும் புகழும் அதிகரிச்சது. மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு அவரது பரவலான போர் வெற்றிகள் பற்றி குறிப்பிடுகின்றது. மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். முதலாம் சந்திரகுப்தரை பற்றி தான் மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது. பரவலான அவரோட போர் வெற்றியை குறிப்பிடுது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. கிபி 320ஆம் ஆண்டு தொடங்கும் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர் என்ற கருத்து நிலவுகிறது. கிபி 320க்கு அப்புறம் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் இவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்கிற ஏற்றவர் தான் சமுத்திரகுப்தர். 330 to 380 குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் சமுத்திரகுப்தர். சிறந்த அரசர், மிகச்சிறந்த அரசர், குப்த மரபிலேயே மிக சிறந்த அரசராக விளங்கியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் அப்படின்றாங்க. அவரது ஆட்சி பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு விவரமாக குறிப்பிடுகிறது. அவரது படையெடுப்பின் 3 நிலைகள் இக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளன. அவரோட படையெடுப்பில் 3 நிலை, அதை பற்றி இந்த கல்வெட்டில் வந்து கூறப்பட்டுள்ளன. வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக மேற்கொண்டவை. வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக மேற்கொண்டது. தென்னிந்திய ஆட்சியாளருக்கு எதிராக புகழ்பெற்ற தக்ஷிணபாதா படையெடுப்பு. இதை நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது தக்ஷிணபாதா. இது வந்து நியூ புக்கில் எங்கேயுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. அதனால் இந்த இடத்த வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா வட இந்தியா போர். செகண்டு தென்னிந்தியாவில் வந்து புகழ்மிக்க போர் தான் இந்த தக்ஷிணபாதா படையெடுப்பு. வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிரான 2வது படையெடுப்பு. ஃபஸ்ட்டு வந்து வட இந்தியா, அப்புறம் தக்ஷிணபாதா, அதுக்கப்புறம் திரும்பவும் வட இந்தியா. 2வது முறையாக வட இந்தியாவுக்கு போனது. சமுத்திரகுப்தர் தமது 1வது படையெடுப்பில் அச்சுதன், நாகப்பாணன் இருவரையும் முறியடித்தார். சமுத்திரகுப்தர் பாருங்கள், ஃபஸ்ட்டு போகும்போது யாரை வந்து தோற்கடித்தார்? தமது 1வது படையெடுப்பில் அச்சுதன், நாகபாணன், அச்சுதன், நாகபாணன் இருவரையும் முறியடிச்சிருக்கார். 2 பேரையும் வந்து தோற்கடிச்சிருக்கார். அச்சுதன், நாகபாணன். அச்சுதன் பெரும்பாலும் ஒரு மரபு அரசராக இருத்தல் வேண்டும். மேலை கங்கை சம்பேலி பகுதியை ஆட்சி புரிந்து வந்த கோடா குடும்பத்தை சேர்ந்தவர் நாகப்பன். இந்த நாகப்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த நாகபாணர். இந்த நாகமரபை சேர்ந்த அரசர் யாருன்னா அச்சுதன் வந்து நாகமரபு, இந்த நாகபாணர் வந்து கோடா மரபு. இவ்விரு அரசர்களும் முறியடிக்கப்பட்டு அவர்களது நாடுகளை சமுத்திரகுப்தர் இணைத்து கொண்டார். 2 பேரையுமே தோற்கடிச்சிட்டு அவரோட நாட்டை வந்து இவர் கைப்பற்றிருக்காரு. இந்த குறுகிய கால படையெடுப்பினால் சமுத்திரகுப்தர் மேலை கங்கை சமவெளி வந்து மேலை கங்கை சமவெளி முழுவதும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். பின்னர் சமுத்திரகுப்தர் தென்னிந்திய அரசர்களுக்கு எதிரான படை நடத்தி சென்றார். அவரது தென்னிந்திய படையெடுப்பின் போது 12 ஆட்சியாளர்களை முறியடித்ததாக அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரை பற்றி தானே அலகாபாத் சொல்லுதா? அப்படின்னா அவரது தென்னிந்திய படையெடுப்பின் போது, தென்னிந்தியானா கீழே நம்ம சைடு, தென்னிந்திய படையெடுப்பின் போது
12 ஆட்சியாளர்களை முறியடித்ததாக அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எத்தனை பேர் பார்த்துக்கோங்க? 12 பேர். அவர்களது பெயர்களும் தெளிவாக தரப்பட்டுள்ளன. அவரோட பேருமே அந்த அலகாபாத் தூணில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோசல நாட்டு மகேந்திரன், மகா காந்தாரத்தின் வியாகராஜன், கேரளாவின் மந்தராஜன், பிஸ்தபுரத்து மகேந்திரகிரி, கோட்டு ராவை சேர்ந்த சுவாமிநாதன், ரெண்டபல்லாவின் தாமனன், காஞ்சியை சேர்ந்த விஷ்ணு கோபன். காஞ்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சினா நம்ம சைடு வந்துடும். காஞ்சி தென்னிந்தியாவில் காஞ்சியை சேர்ந்த விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருக்காரு. அவமுக்த நாட்டு நீலராஜன், வெங்கி நாட்டு ஹஸ்திவர்மன், பாலக்காவின் உக்ரசேனன், தேவராஷ்டிரத்து குபேரன் மற்றும் குஸ்தலபுரத்து தனஞ்சயன். இது எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஆனால் காஞ்சி விஷ்ணுகோபன் அதை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. தென்னிந்தியாவை பொறுத்தவரை சமுத்திரகுப்தரின் கொள்கை வேறுபட்டிருந்தது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமுத்திரகுப்தரோட கொள்கையே வேறையாக இருந்தது. அவர் தென்னிந்திய அரசர்களை அழித்து அப்பகுதிகளை பேரரசுடன் இணைத்து கொள்ள விரும்பவில்லை. அவர் தென்னிந்தியா அவரோட ஆட்சி கீழே கொண்டு வரணும் தான் நினச்சார். அவர் இணைச்சிக்கணும்னு நினைக்கல. மாறாக அவர்களை முறியடித்த பின்னர் மீண்டும் ஆட்சி பகுதிகளை அவரிடமே ஒப்படைத்தார். தனது மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். அவங்க மேலாண்மையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் எனக்கு கீழே இருங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. சமுத்திரகுப்தரின் 3வது படையெடுப்பு எஞ்சியிருந்த வட இந்திய அரசர்களை முறியடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. 9 அரசர்களுக்கு எதிராக போரிட்ட அவர் அவர்களை அழித்து ஆட்சி பகுதிகளை பேரரசரோடு இணைத்து கொண்டார். வட இந்தியாவில் பாருங்கள், வட இந்தியாவில் 9 அரசர்களை 9 அரசர்களுக்கு எதிராக போரிட்டு அவர் அவர்களை தனது ஆட்சி பகுதிக்கு கீழே பேரரசரோடு நினைச்சு கொண்டார். ஆனால் தென்னிந்தியாவில் 12 பேர், வட இந்தியாவில் 9 பேர் தான். அவர்களது பெயர்களும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ருத்ரதேவன், மதிலன், நாகதத்தன், சந்திரவர்மன், கணபதி நாகன், நாகசேனன், அச்சுதன், நந்தின், பாலவர்மன். இவர்களின் பெரும்பாலானோர்கள் நாகர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் முக்கால்வாசி பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தான். நாகர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வட இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்தவர்கள். வட இந்தியாவில் வேறு பிளேஸில் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி யாருன்னா நாகர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். சமுத்திரகுப்தரின் பேரரசு பரப்பு. இந்த போர் வெற்றிகளுக்கு பிறகு மேலை கங்கை சமவெளி தற்கால உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பகுதி. எங்கே பாருங்கள், மேலை கங்கை சமவெளி, அந்த கங்கை சமவெளியும் தற்காலத்தில் இருக்க உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பகுதியும் மத்திய இந்தியாவின் ஒரு பகுதியும் வங்காளத்தின் மேற்கு பகுதியும் ஆகிய பகுதிகள் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்குட்பட்டது. இப்பகுதிகளில் அவரது நேரடி நிர்வாகம் நடைபெற்றது. தெற்கில் கப்பம் செலுத்தும் அரசுகள் இருந்தன. தெற்கு சைடில் அவர் கப்பம் மட்டும்தான் வாங்கிக்கிட்டாரு, அவரோட இணைச்சிக்கலை. மேற்கிலிருந்து சாக மற்றும் குஷான சிற்றரசுகளும் அவரது ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தன. அந்த மேற்கில் இருந்த சாகர்களும் குஷானர்களும் இவரோட அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்திருக்காங்க. மேற்கில் இருந்த சாக குஷான சிற்றரசுகளும் அவரோட ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தன. தக்காணத்தின் கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசர்களும் பல்லவ அரசர்கள் உட்பட அவர்களது மேலாண்மையை ஏற்றுக்கொண்டிருந்தனர். பல்லவர்களும் சமுத்திரகுப்தரோட மேலாண்மையை ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர் பற்றிய மதிப்பீடு. அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பீடு. வரலாற்றின் ஏடுகளில் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் குறிப்பிடத்தக்கவையாகும். வரலாற்றை புரட்டி பார்த்தோன்னா அதில் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. தனிப்பட்ட சாதனைகளிலும் அவர் புகழ்மிக்கவராக திகழ்ந்தார். எதிரிகளை அவர் பெருந்தன்மையுடன் நடத்தியமை, அவரது கூரிய அறிவு, புலமை, இசையில் மேதமை போன்றவற்றை அலகாபாத் தூண் கல்வெட்டு விவரமாக குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தர்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். பாடல்களை இயற்றும் திறனை பெற்றிருந்த அவரை கவிராஜன் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அப்போ இவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது, அதுதான் கவிராஜன். அவர் பாடல்களை இயற்றும் திறமை பெற்றிருந்த அவரை கவிராஜன் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அவரது நாணயங்களில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் காட்சி
பொறிக்கப்பட்டுள்ளது. அவரோட நாணயங்கள் என்னென்னா வீணையை வச்சுக்கிட்டு வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி, வீணையுடன் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இசையில் அவருக்கு இருந்த ஆர்வத்தையும் திறமையும் இது காட்டுவதாக உள்ளது. ஹரிசேனர் உள்ளிட்ட பல்வேறு புலவர்களையும் அறிஞர்களையும் அவர் ஆதரித்தார். அப்போ ஹரிசேனரை ஆதரித்தது யாருன்னா இரண்டாம் சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர். ஏன்னா ஹரிசேனர் தான் அலகாபாத் கல்வெட்டையை குறித்தார். தனது மரபுக்கே உரிய பண்பான வடமொழியை போற்றி ஆதரிக்கும் பண்பையும் அவர் பெற்றிருந்தார். அப்போ சமுத்திரகுப்தர் எந்த மொழியை போற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழியை தான் போற்றிருக்காரு. சிறந்த வைணவராக திகழ்ந்த அவர் பிற சமய பிரிவுகளையும் சகிப்புத்தன்மையுடன் நடத்தினார். புத்த சமயத்தின் மீது பற்று கொண்டிருந்த அவர் புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்தார். வசுபந்து என்பவரை ஆதரிச்சிருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தர், இவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு பின் அவரது புதல்வர் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் ஆட்சிக்கு வந்தார். இந்த சந்திரகுப்தருக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுதான் விக்ரமாதித்யர். நியூ புக்கில் 6th புக்கில் அவரோட பட்ட பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆட்சி பொறுப்புக்கு விக்ரமாதித்யர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தருக்கு அடுத்து ராமகுப்தர் ஆட்சிக்கு வந்ததாக கூறுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராமகுப்தர் வந்தார், சமுத்திரகுப்தருக்கு முன்னாடி சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் ராமகுப்தர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு வலுவான சான்றுகள் இல்லை. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. தனது தந்தையைப் போல படை வலிமையும் ஆற்றலும் கொண்டிருந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தனது வெற்றிகள் மூலம் குப்த பேரரசை மேலும் விரிவுபடுத்தினார். அரசியல் வெல்திறன் போர் ஆற்றலும் ஒருங்கே அமைய பெற்ற அவரால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தது. திருமண உறவுகள் மூலம் தனது அரசியல் வலிமையை அவர் பெருக்கிக் கொண்டார். இவர் எப்படி அரசியல் வலிமையை பெருக்கினார்னா திருமண உறவுகள். அவர் சமுத்திரகுப்தர் போர்கள் மூலம் அவரோட வலிமையை பெருக்கிட்டார். ஆனால் அவரோட பையன் இரண்டாம் சந்திரகுப்தர் திருமண உறவுகள். மத்திய இந்தியாவின் நாக இளவரசி, இவர் நாக இளவரசி குபேர நாகா. மத்திய இந்தியாவோட நாக இளவரசி. அவங்க அப்பா என்னன்னா நாகர்களை போர் பண்ணியிருப்பார். இவர் என்னன்னா நாக இளவரசியை திருமணம் செஞ்சுருக்கார். குபேர நாகவ என்பவரை மணந்து கொண்டார். தனது புதல்வி பிரபாவதி வாகாட மரபு அரசன் இரண்டாம் ருத்ரசேனருக்கு மணமுடித்து கொடுத்தார். இவருக்கு பிறந்த பொண்ணு தான் பிரபாவதி. அவரை வாகாட மரபு அரசன் இரண்டாம் ருத்ரசேனருக்கு மணமுடித்து கொடுத்தார். பிரபாவதியை ருத்ரசேனருக்கு மணமுடித்து கொடுத்தார். தக்காணத்தின் புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் வாகாடர்கள் ஆட்சி புரிந்தனர் என்ற அடிப்படையில் இந்த மன உறவு அரசியல் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. இரண்டாம் சந்திரகுப்தர் மேற்கு இந்தியாவில் சாகர்களுக்கு எதிராக படையெடுத்து சென்றபோது இந்த மன உறவும் வாகாடர்களின் நட்பும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது அப்படின்றாங்க. மேற்கு இந்தியாவை வெற்றி குழல். மேற்கு இந்தியாவிலிருந்து சத்திரப்புகளை எதிர்த்து போரிட்டு பெற்ற வெற்றியே இரண்டாம் சந்திரகுப்தரின் போர்த்துறை சாதனைகளில் மகத்தானதாகும். மேற்கு இந்தியாவில் இவர் சத்திரப்புகளை எதிர்த்து போரிட்டு தான் இவரோட போர்த்துறையில் ஒரு சாதனையை பார்க்குறாங்க. சத்திரப்பு மரபின் கடைசி ஆட்சியாளரான மூன்றாம் ருத்ரசிம்மன் இப்போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதெல்லாம் நியூ புக்கில் எங்கேயுமே கொடுக்கல, அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சத்திரப்பு மரபின் மூன்றாம் ஆட்சியாளர் யாருன்னா ருத்ரசிம்மன். இவரோட ருத்ரசேனர் அப்படின்னா இவரோட மருமகன். ருத்ரசிம்மன் அப்படின்னா இவர் எதிர்த்து போரிட்டவர். போரில் தோற்கடித்து சாவடிச்சிட்டாங்க. மேற்கு மாவாளம், கத்தியவார், தீபகற்பம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய அவரது ஆட்சி பகுதிகள் குப்த பேரரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டன. இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு இரண்டாம் சந்திரகுப்தர் அஸ்வமேக யாகம் நடத்தியதோடு சாகர்களை அழித்தவர் என்ற பொருள் கொண்ட சாகரி என்ற விருது பெயரையும் சூட்டி கொண்டார். இந்த மேற்கு வங்காளம், கத்தியவார், தீபகற்பம் ஆகிய பகுதிகள் உள்ளடக்கிய அவரது ஆட்சி பகுதி குப்த பேரரசு இணைச்சிக்கிட்டாரு. இதை இந்த மகத்தான வெற்றிக்காக பிறகு இந்த மகத்தான வெற்றிக்கு அப்புறம் அஸ்வமேக யாகம் நடத்தியிருக்காரு. அப்போ அஸ்வமேத யாகம் யார் நடத்தினா அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நடத்தியிருக்காரு. சாகர்களை அழித்ததுனால சாகர்களை அழித்தவர் அப்படின்ற பொருள் கொள்ளக்கூடிய சஹாரி அப்படின்னு சொல்லிட்டு
சாஹரி அப்படின்ற விருதை பெயரையும் சூட்டி கொண்டார். தம்மை விக்ரமாதித்தன் என்னும் புகழ்பட கூறிக்கொண்டார். இவர் வந்து விக்ரமாதித்தன் சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் அவரோட பட்டப்பேரில் விக்ரமாதித்தன் ஒன்று. இது அவரே வந்து அழைத்துக்கிட்டார் விக்ரமாதித்தன். மேற்கு இந்தியாவை வெற்றி கொண்டதின் விளைவாக பேரரசின் வெயிட் பண்ணுங்கள். மேற்கு இந்தியாவை வெற்றி கொண்டதின் விளைவாக பேரரசின் மேற்கு எல்லை அரேபிய கடல் வரை நீண்டது. இதனால் ப்ரோச், சொபரா, காம்பே உள்ளிட்ட துறைமுகங்கள் குப்த பேரரசின் எல்லைக்குள் வந்தன. இவங்களோட துறைமுக நகரங்கள் பாருங்கள். ப்ரோச், சொபாரா, காம்பே அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளிட்ட துறைமுகங்கள் குப்த பேரரசின் எல்லைக்குள் வந்தன. மேலை நாடுகளுடனான அயல்நாட்டு வர்த்தகம் குப்த பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. உஜ்ஜயினி ஒரு முக்கிய வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகராக வளர்ச்சி பெற்றது. இந்த உஜ்ஜயினியை பார்த்துக்கோங்க. உஜ்ஜயினி ஒரு முக்கிய வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகராக உஜ்ஜயினி வந்து வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகராக மாறியிருக்கு அப்படின்றாங்க. விரைவில் அது குப்தர்களின் மாற்று நகரமாகவும் விளங்கியது. குப்தர்களோட மாற்று நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உஜ்ஜயினி தான். வங்காளத்தில் உற்பத்தியான அழகிய பருத்தி ஆடைகள், பீகாரின் அவுரி சாயம், பனாரஸ் பட்டு, இமாலய மலைகளின் நறுமணப் பொருட்கள், சந்தனம், தென்னிந்திய வாசனை திரவியங்கள் போன்றவை இந்த துறைமுகத்திற்கு எவ்வித தடையுமின்றி கொண்டு வரப்பட்டன. இதில் பார்த்துக்கோங்க, வங்காளத்துலேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பருத்தி. வங்காளத்துலேருந்து பருத்தி ஆடைகளையும், பீகாரில் வந்து அவுரிச்சாயம், பீகாரில் வந்து அவுரிச்சாயம், வங்காளத்துலேருந்து அழகிய பருத்தி ஆடையும், பீகார்லேருந்து சாயம் அவுரி சாயத்தையும், பனாரஸ்லேருந்து பட்டு, நமக்கு பனாரஸ் பட்டு நமக்கு தெரியும். வங்காளத்துலேருந்து பருத்தி, பீகார்லேருந்து அவுரிச்சாயம், பனாரஸ் பட்டு, இமாலய மலையிலேருந்து நறுமணப் பொருட்கள், சந்தனம், தென்னிந்திய வாசனை திரவியங்கள். இமாய மலையிலேருந்து நறுமணப் பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. சந்தனம், தென்னிந்திய வாசனை திரவியங்கள் போன்றவை இந்த துறைமுகத்திற்கு எவ்வித தடையுமின்றி கொண்டு வரப்பட்டன. இந்திய பொருட்களை வாங்குவதற்கு மேற்கத்திய வணிகர்கள் ரோமானிய தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து குவித்தனர். நம்மளோட இந்திய பொருள்களை வாங்குறதுக்கு ரோமானியர்கள் வந்து எதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் வெளியிட்ட பல வகை தங்க நாணயங்கள் குப்த பேரரசின் செல்வ செழிப்புக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ தங்க நாணயத்தை வெளியிட்டவர் அப்படின்னா யாருன்னா குப்தரில் 2ஆம் சந்திரகுப்தர் தான் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்கார். அதை வச்சு நம்மளோட குப்த பேரரசு எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிற வெற்றிகள். வங்கத்தில் தனது எதிரிகளின் கூட்டிணைவை 2ஆம் சந்திரகுப்தர் முறியடித்தார். வங்காளத்தில் வந்து இவரோட எதிரிகள் வந்து ஒரு கூட்டணியை வச்சுருக்காங்க, அதை வந்து முறியடிச்சிருக்காரு. சிந்து நதியை கடந்து சென்ற அவர் பாக்திரியாவை கைப்பற்றினார்.